1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கையை விவரிக்கும் சொல் எது? ஏ. பிறப்பு விகிதம் பர்த் ரேட். பி. பாலன விகிதம் செக்ஸ் ரேஷியோ. சி. மக்கள் தொகை அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டி. டி. இறப்பு விகிதம் மார்டாலிட்டி ரேட். சரியான பதில் பி. பாலன விகிதம் செக்ஸ் ரேஷியோ. 10. சரியான விடை பாலன விகிதம் செக்ஸ் ரேஷியோ. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகையில் ஒவ்வொரு 1000 ஆண்களுக்கும் உள்ள பெண்களின் எண்ணிக்கையே பாலன விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. பருப்பு உற்பத்தியில் உலகளவில் இந்தியாவின் நிலை என்ன? ஏ. 3வது பெரியது. பி. 2வது பெரியது. சி. 4வது பெரியது. டி. மிகப்பெரியது. சரியான பதில் டி. மிகப்பெரியது. 1. உலகிலேயே பருப்பு உற்பத்தியிலும் நுகர்விலும் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. பருப்பு வகைகள் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதோடு புரதச்சத்தின் முக்கிய ஆதாரமாகவும் விளங்குகின்றன. 2. இந்தியா 3வது பெரிய உற்பத்தியாளர் அல்ல, முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம் மற்றும் கொள்கலன்களை கையாள்வதில் நாட்டின் 2வது முக்கிய துறைமுகமாகும்? ஏ. சென்னை துறைமுகம் சென்னை போர்ட். பி. நாகப்பட்டினம் துறைமுகம் நாகப்பட்டினம் போர்ட். சி. தூத்துக்குடி துறைமுகம் டியூட்டிகாரின் போர்ட். டி. எண்ணூர் துறைமுகம் எண்ணூர் போர்ட். சரியான பதில் ஏ. சென்னை துறைமுகம் சென்னை போர்ட். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. சென்னை துறைமுகம் இந்தியாவின் பழமையான செயற்கை துறைமுகங்களில் ஒன்றாகும் மற்றும் கொள்கலன்களை கையாள்வதில் மும்பைக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளது. இது தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் பொதுவான மழைப்பொழிவு வகையாக பட்டியலிடப்படாத எது? ஏ. உறைபனி மழை ஃப்ரீசிங் ரெயின். பி. கல்மழை ஸ்லீட். சி. ஆலங்கட்டி மழை ஹேல். டி. பனித்துளி டியூ. சரியான பதில் டி. பனித்துளி டியூ. 1. பனித்துளி என்பது காற்றில் உள்ள நீராவி குளிர்ந்த பரப்பின் மீது படிந்து நீராக மாறுவதாகும். இது மேகத்திலிருந்து விழுவதில்லை. மழைப்பொழிவு என்பது மேகங்களிலிருந்து புவி ஈர்ப்பு விசையினால் நீர் அல்லது பனி கீழே விழுவதை குறிக்கும். 2. நிலப்பரப்புகள் திடீரென நகரும்போது சில சமயங்களில் புவியின் மேற்பரப்பில் என்ன நடக்கிறது? ஏ. அது வெப்பமடைகிறது. பி. அது பிளவுபடுகிறது. சி. அது நிறம் மாறுகிறது. டி. அது மென்மையாகிறது. சரியான பதில் பி. அது பிளவுபடுகிறது. சரியான விடை பி. சோகஸ்மெலி. புவித்தட்டுகள் திடீரென நகரும்போது அல்லது மோதும்போது புவியின் மேலோட்டில் பிளவுகள் அல்லது விரிசல்கள் ஏற்படுகின்றன. இந்த நகர்வுகள் நிலநடுக்கங்களை உருவாக்கி நிலப்பரப்பில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. வளிமண்டல அழுத்தம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. திட அழுத்தம் சாலிட் பிரஷர். பி. திரவ அழுத்தம் லிக்விட் பிரஷர். சி. நீர் அழுத்தம் வாட்டர் பிரஷர். டி. காற்று அழுத்தம் ஏர் பிரஷர். சரியான பதில் டி. காற்று அழுத்தம் ஏர் பிரஷர். புவியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதன் மேலுள்ள வளிமண்டல காற்றின் எடையே வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்று அழுத்தம் எனப்படும். இது பாரோமீட்டர் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது. கிராண்ட் சாக்கோ காடுகளில் காணப்படும் ஒரு முக்கியமான கடின மர வகை எது? ஏ. கருவாலி மரம் ஓக். பி. குவெப்ராக்கோ மரம் குவெப்ராச்சோ ட்ரீ. சி. பைன் மரம் பைன். டி. மேப்பிள் மரம் மேப்பிள். சரியான பதில் பி. குவெப்ராக்கோ மரம் குவெப்ராச்சோ ட்ரீ. குவெப்ராக்கோ மரம் தென் அமெரிக்காவின் கிராண்ட் சாக்கோ பகுதியில் காணப்படும் மிகவும் கடினமான மரமாகும். இதன் பெயர் கோடரியை உடைப்பவர் என்று பொருள்படும் அளவுக்கு வலிமையானது. ஏ. கருவாலி மரம் வன அரைக்கோளத்தின் மிதவெப்ப மண்டல காடுகளில் காணப்படுகிறது. எரிமலை குழம்பின் பாகுத்தன்மை எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? ஏ. மாக்மாவின் வெப்பநிலை மற்றும் வேதியியல் கலவை. பி. மாக்மாவின் நிறம். சி. எரிமலை கூம்பின் அளவு. டி. வெடிப்பின் வேகம். சரியான பதில் ஏ. மாக்மாவின் வெப்பநிலை மற்றும் வேதியியல் கலவை. 4. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. எரிமலை குழம்பின் பாகுத்தன்மை விஸ்காசிட்டி அதில் உள்ள சிலிக்காவின் அளவு மற்றும் அதன் வெப்பநிலையை பொறுத்தே அமைகிறது. சிலிக்கா அதிகமாகவும் வெப்பநிலை குறைவாகவும் இருந்தால் குழம்பு அதிக பாகுத்தன்மையுடன் மெதுவாக நகரும்.
பெருங்கடல் தளத்தில் ஏற்படும் நடுக்கங்களால் உண்டாகும் அழிவு அலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. ஓதங்கள், டைட்ஸ். பி. வீங்கு அலைகள், ஸ்வெல்ஸ். சி. நீரோட்டங்கள், கரண்ட்ஸ். டி. சுனாமி, சுனாமி. சரியான பதில் டி. சுனாமி, சுனாமி. சரியான விடை டி. சோகஸ்மேலி. சுனாமி என்பது கடலடியில் ஏற்படும் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு அல்லது நிலச்சரிவுகளால் உருவாகும் ராட்சத அலைகள் ஆகும். இவை கரையை நெருங்கும்போது பெரும் அழிவை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டவை. மண் தொடர்பாக விவரிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்ன? ஏ. மண்ணின் நிறம். பி. மண்ணின் கலவை, சால் காம்போசிஷன். சி. மண்ணின் வெப்பநிலை. டி. மண்ணின் அடர்த்தி. சரியான பதில் பி. மண்ணின் கலவை, சால் காம்போசிஷன். மண்ணின் பண்புகளை விவரிக்கும் போது அதன் கலவை, சால் காம்போசிஷன், மிக முக்கியமானது. ஏனெனில் இது கனிமங்கள், கரிமப் பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றின் விகிதத்தை குறிக்கிறது. இது மண்ணின் வளம் மற்றும் தாவர வளர்ச்சியை தீர்மானிக்கும் அடிப்படை காரணியாகும். லித்தோஸ்பியர், லித்தோஸ்பேர் என்பதன் நேரடி பொருள் என்ன? ஏ. காற்று மண்டலம், தி ஸ்பியர் ஆஃப் ஏர். பி. உயிர் மண்டலம், தி ஸ்பியர் ஆஃப் லைஃப். சி. நீர் மண்டலம், தி ஸ்பியர் ஆஃப் வாட்டர். டி. பாறைக்கோளம், தி ஸ்பியர் ஆஃப் ராக். சரியான பதில் டி. பாறைக்கோளம், தி ஸ்பியர் ஆஃப் ராக். லித்தோ, லித்தோஸ் என்ற கிரேக்கச் சொல்லுக்கு பாறை என்று பொருள். எனவே இது பாறைக்கோளம் எனப்படுகிறது. இது புவியின் மேலோடு மற்றும் கவசத்தின் மேல் பகுதியை உள்ளடக்கிய திடமான பகுதியாகும். காற்று மண்டலம் என்பது புவியைச் சூழ்ந்துள்ள வாயுக்களின் அடுக்கு, அட்மாஸ்பியர். நில அளவை வரைபடங்கள் முதன்மையாக நிலத்தின் எந்த குறிப்பிட்ட அம்சத்தை காட்டுகின்றன? ஏ. கனிமப் படிவுகள். பி. தாவர வகைகள். சி. எல்லைகள் மற்றும் உரிமை. டி. உயரம் மற்றும் நிலப்பரப்பு. சரியான பதில் சி. எல்லைகள் மற்றும் உரிமை. 1. நில அளவை வரைபடங்கள், கேடாஸ்ட்ரல் மேப்ஸ், ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் எல்லைகள் மற்றும் அதன் சட்டப்பூர்வ உரிமையாளர்களைக் காட்ட பயன்படுகின்றன. இவை நில வரி வசூலிப்பதற்கும் நில நிர்வாகத்திற்கும் அவசியமானவை. 2. இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஏ. சென்னை, சென்னை. பி. மும்பை, மும்பை. சி. ஹைதராபாத், ஹைதராபாத். டி. பெங்களூரு, பெங்களூர். சரியான பதில் ஏ. சென்னை, சென்னை. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. சென்னை ஆசியாவின் மிகப்பெரிய வாகன உற்பத்தி மையங்களில் ஒன்றாக இருப்பதால் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு போர்டு, ஹூண்டாய் போன்ற பல பன்னாட்டு வாகன நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. தமிழ்நாட்டின் வறண்ட பகுதிகளில் என்ன பயிர்கள் பயிரிடப்படுகின்றன? ஏ. தோட்டப்பயிர்கள். பி. மானாவாரி பயிர்கள், ரெயின்ஃபெட் கிராப்ஸ். சி. நெல். டி. கலப்பு பயிர்கள். சரியான பதில் பி. மானாவாரி பயிர்கள், ரெயின்ஃபெட் கிராப்ஸ். சரியான விடை தமிழ்நாட்டின் வறண்ட பகுதிகளில் குறைந்த நீரை தாங்கி வளரக்கூடிய மானாவாரி பயிர்கள் அல்லது புன்சை பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இதில் சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஈரோடு குறிப்பாக எந்த வகையான பொருட்களை சந்தைப்படுத்துவதில் பெயர் பெற்றது? ஏ. வாகன உதிரி பாகங்கள். பி. விவசாய விளைபொருட்கள். சி. கடல் உணவுப் பொருட்கள். டி. கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகள். சரியான பதில் டி. கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகள். ஈரோடு மாவட்டம் கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உலகளவில் புகழ் பெற்றது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் துணிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. ஒரு குறுகிய முகத்துவாரத்தால் சூழப்பட்ட கடலின் ஆழமான நுழைவாயில் எது? ஏ. ஹமாடா, ஹம்தா. பி. பவளப்பாறை, ரீஃப். சி. வளைகுடா, கல்ஃப். டி. சோலைவனம், ஓஏசிஸ். சரியான பதில் சி. வளைகுடா, கல்ஃப். சரியான விடை சி. சோகஸ்மேலி. நிலத்தால் சூழப்பட்டு ஒரு குறுகிய நீர்ச்சந்தி அல்லது முகத்துவாரம் வழியாக கடலுடன் இணைக்கப்பட்ட ஆழமான நீர்நிலையே வளைகுடா எனப்படும். மன்னார் வளைகுடா மற்றும் மெக்சிகோ வளைகுடா ஆகியவை இதற்கு சிறந்த உதாரணங்களாகும்.
ஒன்றிணையும் தட்டு எல்லையுடன் தொடர்புடைய அம்சம் எது? ஏ. விலகும் தட்டு எல்லை டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி. பி. கண்டப்பிளவு மண்டலம் கான்டினென்டல் ரிஃப்ட் ஜோன். சி. வெப்பப்புள்ளி ஹாட்ஸ்பாட். டி. அகழி ட்ரெஞ்ச். சரியான பதில் டி. அகழி ட்ரெஞ்ச். 5. 2 புவித்தட்டுகள் ஒன்றையொன்று நோக்கி நகர்ந்து மோதிக்கொள்ளும் போது கன்வர்ஜென்ட் பவுண்டரி ஒரு தட்டு மற்றொன்றின் கீழ் அமர்வதால் ஆழ்கடல் அகழிகள் உருவாகின்றன. பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா அகழி இதற்குச் சிறந்த உதாரணமாகும். பின்வரும் தயாரிப்புகளில் எது மின்னணுத் துறையால் உள்ளடக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. தானியங்கிகள் ஆட்டோமொபைல்ஸ். பி. ஜவுளி இயந்திரங்கள் டெக்ஸ்டைல் மஷினரி. சி. தொலைக்காட்சி பெட்டிகள் டெலிவிஷன் செட்ஸ். டி. விவசாய கருவிகள் அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ். சரியான பதில் சி. தொலைக்காட்சி பெட்டிகள் டெலிவிஷன் செட்ஸ். மின்னணுத்துறை என்பது டிரான்சிஸ்டர்கள் தொலைக்காட்சிகள் மற்றும் கணினிகள் போன்ற பல்வேறு மின்னணு சாதனங்களின் உற்பத்தியை உள்ளடக்கியது. இதில் தொலைக்காட்சி பெட்டிகள் ஒரு முக்கியமான நுகர்வோர் மின்னணு தயாரிப்பாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?